Sum number 5, exercise 2.2. In a grassland, a ship is tethered by a rope of length 4.9 meter. Find the maximum area that the ship can graze. So a grassland which is in the form of a circle, it's tied by a rope. ஒரு ரோப்பில் வந்து ஒரு கட்டியிருக்காங்க ஒரு ஷீப்பை. ஆஃப் லென்த் ஆஃப் த ரோப் பார்த்தீங்கன்னா 4.9 மீட்டர். ஓகேங்களா, உங்களுக்கு அது பிக்சராக கொடுத்துருக்காங்க கொஸ்டின் புக்கில் பாருங்கள். ஃபைண்ட் த மேக்ஸிமம் ஏரியா தட் கிரேஸ் த ஷிப். அதாவது அதை கிரேஸ் மீன்ஸ் அந்த ஆடு வந்து மேயறதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை சுற்றி அது அந்த கயிறு எட்டுற அளவுக்கு அது வந்து ஃபுல்லாத்தையும் வந்து மேய்ஞ்சி எடுத்துடுது. ஸோ அங்கே இருக்க அந்த பில்லெல்லாம் எடுத்துடுது. ஸோ அதோட ரோப் இப்போ நீங்கள் கட்டியிருக்க கயிறு இப்போ தான் லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இது இப்போ கட்டியிருக்கீங்கன்னா ஸோ அதோட லென்த் ஆஃப் த ரோப் இப்படி இருக்குன்னா இந்த அளவு தான் அதால் வந்து கிரேஸ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள். ஓகேங்களா, ஸோ லென்த் ஆஃப் த ரோப் 4.9 மீட்டர். ஏரியா ஆஃப் த கிரேஸ்டு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வித் ரேடியஸ் 4.9. அதுதான் லென்த்து. ஸோ இந்த ரோப்போட லென்த்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து பை ஆர் ஸ்கொயர். ஸோ பை 22/7, ஆர் வந்து 4.9 into 4.9. when you cancel it by 7 tables, கேன்சல் பண்ணிங்கன்னா டிவைட் பண்ணிங்கன்னா 0.7 வரும். ஸோ 22 into 0.7 into 4.9 வந்து 75.46. ஸோ தட் இஸ் த ஏரியா ஆஃப் த ஷீப் தட் கேன் கிரேஸ்ட். ஓகே, எக்ஸசைஸ் 2.2 சம் நம்பர் 6 பாருங்கள். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ரோப் by which a bull must be tethered in order that it may be able to graze an area of 2464. ஓகேவா, ஒரு ரோப்போட லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ரோப் ஆஃப் த லென்த் ஆஃப் த ரோப் கேட்குறாங்க. அந்த ரோப்போட லென்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். பட் விச் புல் மஸ்ட் பி தெதர்ட், அதாவது ஒரு புல் வந்து கட்டி வச்சுருக்காங்க. இன் ஆர்டர் தட் மே பி ஏபிள் டு கிரேஸ் அன் ஏரியா. ஏன் கட்டி வச்சுருக்காங்கன்னா இந்த லென்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிரேஸ் பண்ணலாம். ஸோ அந்த லாஸ்ட்டு சம் மாதிரி தான் இதுவும். லாஸ்ட்டு சம்மில் லென்த் ஆஃப் த ரோப் கொடுத்துட்டு ஏரியா கேட்டாங்க. பட் இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ரோப்போட லென்த்து கேட்குறாங்க, பட் ஏரியா இஸ் கிவன். ஓகேவா, if a bull is tethered by a rope, then the area it can be grazed in a circular area of radius length of the rope. ஸோ ஏரியா ஆஃப் த அந்த கிரேஸோட ஏரியா அந்த லேண்டோட ஏரியாவுக்கும் லென்த் ஆஃப் த ரோப்பும் சேமாக தான் இருக்கும். சரிங்களா, ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் பார்த்தீங்கன்னா அவங்க கிரேஸ் பண்ண லேண்டோட ஏரியா பார்த்தீங்கன்னா 2464. தட் இஸ் ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஓகே, பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2464. ஏன்னா ஏரியாவே வந்து 2464. ஸோ பை 22/7 இன்டூ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2464. ஸோ இந்த 22/7 நீங்கள் இந்த பக்கம் ரீப்ளேஸ் பண்ணும்போது என்ன ஆகும், 7/22. ஸோ ரெசிப்ரோக்கலாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ ஆர் ஸ்கொயர் வென் யூ கேன்சல் இட் பை 22 டேபிள்ஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா 122. ஓகேங்களா, இன்டூ 7. 122 இங்கே எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா 16 7s சார். அகெயின் 16 வந்து 4 4 சார். ஏன் நம்ம இப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், பிகாஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஸ்கொயர்னு போடும்போது இங்கே ரெண்டு 4க்கு ஒரு 4ம் 2 7க்கு ஒரு 7ம் நம்ம எடுத்துக்கணும். பிகாஸ் ஆர் ஸ்கொயர் தான் பார்த்தீங்கன்னா 4 into 4 7 into 7. ஸோ 2 4க்கு ஒரு 4 2 7க்கு ஒரு 7 எடுத்துக்கிறோம். த ஆன்சர் இஸ் 28. அப்போ லென்த் ஆஃப் த ரோப் பார்த்தீங்கன்னா 28 மீட்டர். சம் நம்பர் 7 பாருங்கள். Lalita wants to buy a round carpet of radius 63 centimeter for her hall. ஸோ லலிதா பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் கார்பெட் வாங்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஆஃப் ரேடியஸ் இஸ் 63 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த ஏரியா தட் வில் பி கவர்ட் பை த கார்பெட். ஸோ அந்த ரேடியஸ் உள்ள ஒரு கார்பெட்னா அதோட டோட்டல் ஏரியா எவ்வளோ ஏரியா அந்த கார்பெட் கவர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. The radius of the round carpet is 63 centimeter. ஓகேங்களா, radius is given. Area covered by the round carpet வந்து pi r square. ஸோ ஏரியா ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் 22/7. ஆர் வந்து 63 into 63. கேன்சல் பண்ணிங்கன்னா 7 டேபிள்ஸு 63 வந்து 9 டைம்ஸ். ஸோ 22 into 9 into 63 இஸ் 12,474 centimeter. ஸோ தட் இஸ் த ஏரியா கவர்டு பை த ரவுண்ட் கார்பெட். சம் நம்பர் 8. தேன்மொழி wants to level our circular flower garden whose diameter is 49 meter. Diameter, so notice பண்ணுங்க, its diameter is given at the rate of 150 per meter square. Find the cost of leveling. தேன்மொழி வந்து ஒரு சர்க்குலர் கார்டனோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. she wants to levelனா அதை லெவல் பண்ணுறதுக்காக அவங்க வந்து
ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதோட டயாமீட்டர் 49 மீட்டர் அட் த ரேட் ஆஃப் 150 பர் மீட்டர். அதாவது ஒரு மீட்டருக்கு வந்து 150 ருபீஸ் செலவாகுது. சரிங்களா? ஸோ 49 மீட்டர் உள்ள ஒரு 49 டயாமீட்டர் உள்ள ஒரு சர்க்குலர் கார்டன். அப்போ காஸ்ட் ஆஃப் லெவலிங் என்ன கேட்குறாங்க? காஸ்ட் ஆஃப் லெவலிங்னு கேட்டாலே யூ ஷுட் ஃபைண்ட் த ஏரியா. ஓகே, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, பட் நாட் வந்து ரேடியஸ் இஸ் நாட் கிவன். ஸோ யூ ஷுட் ஃபைண்ட் த ரேடியஸ் பிஃபோர் கோயிங் டு சம். ஸோ ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு d/2. ஓகேங்களா? டயாமீட்டர் கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேடியஸ் கிடைக்கும். ஸோ 49/2 தான் ரேடியஸ். ஓகே, ஏரியா ஆஃப் த சர்க்குலர் கார்டன் ஃபார்முலா πr², பிகாஸ் திஸ் இஸ் த ஷேப் ஆஃப் சர்க்கிள். πr² 22/7, ஆர் வந்து 49/2 இன்ட்டு 49/2. ஓகேங்களா? 1886.5 மீட்டர் ஸ்கொயர். திஸ் இஸ் ஏரியா ஆஃப் த சர்க்குலர் கார்டன். பட் லெவலிங் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் செலவாகுது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. அப்போ டோட்டல் காஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 150 இன்ட்டு 1886.5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஆன்சர். தட் இஸ் 2,82,975. Sum number 9. The floor of a circular swimming pool whose radius is 7 meter has to be cemented at the rate of rupees 18 per meter square. Find the total cost of cementing the floor. Cementing போடுறதா, அது சிமெண்ட் போடுறாங்க தரைக்கு. சரிங்களா? ஸோ அந்த ஸ்விம்மிங் பூலோட ஷேப் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஷேப் ஆஃப் ரேடியஸ் 7 மீட்டர். ஓகே, அதுக்கு சிமெண்ட் தர போடுறாங்க. ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 18 ருபீஸ் செலவாகுது. தென் வாட் இஸ் த டோட்டல் காஸ்ட்? ஓகே, ஸோ ஃபுல்லாக ஃப்ளோரிங் அப்படி சிமெண்ட் அப்படின்னும் போது உங்களுக்கு ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். த ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் ஸ்விம்மிங் பூல் இஸ் 7 மீட்டர். ஏரியா ஆஃப் த சர்க்குலர் ஸ்விம்மிங் பூல் இஸ் A = πr². ஓகே, 22/7 ஆர் A 7 × 7 மல்டிப்ளை பண்ணிங்க 154 மீட்டர் ஸ்கொயர் ஆகுது அந்த ஸ்விம்மிங் பூலோட ஏரியா. ஸோ காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 18 ருபீஸ் பர் மீட்டருக்கு வருது, பர் மீட்டர் ஸ்கொயருக்கு. ஸோ காஸ்ட் ஆஃப் லெவலிங் 154 மீட்டர் ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா 18 × 154. when you multiply this you will get the answer 2772.